கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. என் தம்பிக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா செஞ்சுட்டு இருக்கோம். என் தங்கச்சிங்களா செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காக ஒரு சுருள் மோதிரம் ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க. அது வந்து தம்பி கையில நானே போட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சோ அந்த மோதிரத்தை அழகா அவர் கையில போட்டு விட்டுட்டேங்க. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அவரோட வேலு பதிச்ச மாதிரி மோதிரம் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. அவரா கேட்கல, என்ன மோதிரம் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னாரு. சோ அதே மாதிரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி விரலுக்கு ஏத்த மாதிரி அந்த மோதிரத்தை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டாங்க. மோதிரத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகரோட வேல் பதிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே ஃபேமிலியா ஒன் பை ஒன்னா போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்களை கேக் கொண்டு வந்திருந்தாங்க. அதை அங்கேயே கட் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ள மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நாங்க எப்பவுமே கல்யாணம் முடிச்ச கையோட 3 அழைப்பு அழைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு அழைச்சிருந்தோம். எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு 2வது அழைப்பு. கோவில இருந்து நேரா பொண்ணு மாப்பிளைக்காக பார்த்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 3வது அழைப்பு. சோ வந்து பாத்தீங்கன்னா 3 அழைப்பு முடிஞ்சது. என் தம்பி முதல் முறையா என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். எனக்கே புதுசா இருக்கு. தம்பி கல்யாணத்தை பத்தின அப்டேட் எல்லாமே ஒன்னொன்னா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன விருந்து தான். விருந்து வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, பை.